இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்ல இருக்கா பாருங்க மக்களே. கபோர்ட்ல தான் நிறைய துணி எடுத்து வைப்பா, கார்ல எடுத்து வைப்பா. என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்கு? ஸ்டிக்கர் கூட பிரிக்காம வச்சிருக்கீங்க. குட் மை மேன். பின்னாடி உட்டே இல்ல திருதா. என்னால மக்களே இப்ப நாங்க வீடியோ காலி. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்? மக்களே நம்ம வீட்டையே காலி பண்ண போறோம் மக்களே. வீடு காலி ஆயிட்டே இருந்துட்டு இருக்கு மக்களே. ரொம்ப ஃபீலிங் தான் இருக்கு மக்களே. இதுல இருக்க துணி மொத்தமும் பொறி உண்டது. இல்ல மக்களே, இதெல்லாம் நான் ஒல்லியானா போடுவேன்னு வச்சிருக்கேன். ட்ரெஸ் மெயின் ட்ரெஸ்லாம் இங்க பாரு, நடக்காத விஷயத்தை இன்னைக்கு யோசிக்க கூடாது பொறி உண்டா. ஓகே மக்களே, சோ எதுக்கு என்ன ஏது நம்ம வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேச வீடியோக்குள்ள போலாம். எடுங்க எடுங்க எடுங்க, எவ்வளவு வேலைடி. சீக்கிரம் எடுங்க. இங்க பாருங்க மக்களே, கபோர்ட்ல தான் நிறைய துணி இருக்கு. இந்த கபோர்டே புது துணி கபோர்டு. ஆமா, இது ஃபுல்லா புது துணி. புது துணியே கபோர்ட்ல வைக்கிற அளவுக்கு வசதியானவங்க பாருங்க. எடு எடு, அவள் தான் எழுந்துற முடிஞ்சிச்சு. சும்மாவே மேல எல்லாம் க்ளீன் பண்ணோம். சீக்கிரம் சீக்கிரம். வேலை பாக்குறதோட வேலை பாக்குற மாதிரி வேடிக்கை எடுப்பா பாக்குற. தம்பி எடுப்பா, டைம் ஆச்சுப்பா. லக்கிய கீழே விளையாட விட்டுருக்கான்ப்பா, வந்துரும்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஸ்டிக்கர் கூட பிரிக்காம வச்சிருக்கேன். இந்த Dress எல்லாம் நீ போட்டு நான் பார்த்ததே. இதெல்லாம் நான் ஒல்லியானா போடுவேன் பாரு, யாருக்குமே இது சேராம வேஸ்டா இல்ல மக்கள். ஏதாவது டொனேஷன் பண்ணிரேன் நான். இல்ல இல்ல, கண்டிப்பா எனக்கு இன்னும் கொஞ்ச நாளா செட் ஆயிடும் மக்களே. இது பாடி நாலு கார்டு பேருக்கு கொடுத்தனா புண்ணியமா போகும். 4 பேருக்கு எப்படி ஒரு Dress பத்தா? எப்படி உனக்கு பத்தோ அது மக்களே. இது மோட்டிவேஷன் மக்களே. உனக்கு அதை பத்தி தெரியாது. வாங்கி வச்சுட்டு இதை டெய்லி பாப்போம். இதெல்லாம் OLXல கூட செகண்ட்ஸ்ல வாங்கிக்க மாட்டாங்க. இத பார்த்து ஒல்லியானா போடணும், ஒல்லியானா போடணும்னு மோட்டிவேஷன் வரும். புரியுதா? உள்ள ஒளிச்சு வச்சு கவர் எவ்வளவு கவர் எதுக்கு தூக்கி போடுறேன்? கவரோட அருமை இந்த வீட்ல இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்காவது கவரோட அருமை உனக்கு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்க கவர்ல தூக்கி தூக்கி போட்டுன்னு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் குப்பை மட்டும் தான் போறீங்க மக்களே. கவரோட வேல்யூ உனக்கு தெரியல மக்களே. ஒரு கவரை காசு கொடுத்து வாங்குற நீ, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன் கவரை. அமேசான்ல பில் பண்றப்ப கொடுக்குற இருந்தாலும் அது தேவை. அது ஏதாவது போட்டு வைக்கலாம் உள்ள காய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்கிற ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறோம் மக்களே. இது லக்கியோட செம்ம ஃபேவரட். எஸ், அதுதான் நம்ம லவ்லாபோடைய சன்ஷைன் ஸ்விங் கார். இந்த ஸ்விங் காரை ரன் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி, கீர், பெடல் எதுவுமே வேணாம். லவ்லாப் நம்மளோட கிட்ஸ்க்காக பார்த்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல PBA ஃப்ரீ மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க மக்களே. இது நம்ம கிட்ஸோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது. இந்த ஸ்விங் கார்ல 360 டிகிரி டர்னிங் அண்ட் ஸ்மூத் பீரிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்க் ஷேப் ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணி பேபிஸ் அவங்களுக்கு வேணுங்கிற டைரக்ஷன்ல ஈஸியா இந்த ஸ்விங் காரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த நான் ஸ்லிப் ஃபுட் மேட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். இது நம்ம பேபிஸோட லிட்டில் ஃபீட்டை அழகா லிஃப்ட் பண்ணி என்ஜாய்ஃபுல் ரைட் அவங்களுக்கு கொடுக்குது. பேபிஸ் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்காகவே இதுல ஸ்மூத் ஸ்டீரிங் கொடுத்திருக்காங்க மக்களே. ஸோ பேபிஸ் அவங்க வேணுங்கிற டைரக்ஷன்ல ரொம்ப ஸ்மூத்தா இந்த காரை டிரைவ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸா இருந்த ஒரு விஷயம் இதுல இருக்க கர்வ் டிசைன். பெட்டர் கன்வீனியன்ஸ்க்காக பக்காவா லவ்லாப் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு ஸ்பேஷியஸான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபிஸ் கம்ஃபர்டபுளா உட்காந்து இந்த காரை சூப்பரா என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணலாம். இந்த காரோடைய வீல்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும் மக்களே. இதோட ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரோல் ஓவர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அண்ட் பேக்ல ரீர் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேபிஸோட சேஃப்டியை பக்காவா என்ஷூர் பண்ணுது. லவ்லாப் இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்மே லான்ச் பண்ணியிருக்காங்க. லக்கிக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாய்னா கண்டிப்பா இந்த காரை நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க டிரைவ் பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம கூட ஜாலியா நம்மளுமே என்ஜாய் பண்ணலாம். பேபிஸ்க்கு நம்ம ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டான ப்ராடக்டா இருக்கா, கம்ஃபர்டபுளான ப்ராடக்டா இருக்கா, முக்கியமா சேஃப்டியான ப்ராடக்டா இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும் இல்லையா? ஸோ உங்க பேபிக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டாய் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லவ்லாபோடைய இந்த சன்ஷைன் ஸ்விங் காரை நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். நான் இதை அமேசான்ல தான் மக்களை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், லவ்லாப்.com எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, மார்னிங்கே நம்ம வந்து கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. குட்டி லக்கிய நாங்க வந்து கீழே விட்டுட்டோம் நம்ம நெய்பர் வீட்ல. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா நமக்குள்ள பண்ணுவாங்க மக்களே. உங்களுக்கு தெரியும் பண்றாங்களா இல்லையா? எல்லாம் பார்த்தோம். ஐயோ இவ்வளவு டாய் நம்ம வீட்ல ஒளிச்சு வச்சுக்கிறானுங்களா, எங்கடா இருந்தது, நான் எடுக்கிறேன்டா இப்ப அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்கன்ட்டு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஊட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து அமிச்சாச்சு. இப்பதான் பெட்ரூம் கிளீன் பண்ணிருக்கோம். இப்ப போய் கிச்சன் கிளீன் பண்ண போறோம். பாத்துப்பா தம்பி, சும்மாவே இருந்து எப்படிப்பா பேக் பண்ணுவீங்க இதெல்லாம் குழந்தைக்கு?
கிடைச்சிச்சா இது? என்னோட மக்கானா மக்களே, இங்க மேல வைடா சறுக்கு மண்டை மசாலா ரெண்டு வெப்ப ரொம்ப வெறுப்பேத்தி பிளாஸ்டிக் டப்பால எடுத்துட்டு வா. நான் அப்படி போனோன்னு தூக்கி போட்டுலாம். இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்ல இருக்கா. அச்சோடா, இதெல்லாம் இருந்தா நான் சமைக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும்ல. மிக்ஸி எல்லாம் நான் பார்த்ததே இல்லடி, இன்னைக்கு தான். இது மக்களே, இது என் கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் மக்களே இந்த மிக்ஸி. ஆனா இந்த மிக்ஸி இன்னும் உயிரோட தான் இருக்கு. இதோ பாரு காஃபி மட்டும் தான் இந்த இது வந்தது. ஆனா யூஸா ஒண்ணுமே இது வரைக்கும். புல்லட் மிக்ஸி யார் வாங்கி லவ் பண்ணது? நீ லவ் பண்ண என்ன? நான் லவ் பண்ணல உன்னை. நீ தாண்டி பெருசா இருக்கு கழுவு முள்ள. இது ஊர்க்கோடா என்னோட ஸ்மெல் கேண்டில் மக்களே. இதுதான் மக்களே நான் ரொம்ப வருஷமா தேடினேன். ஓகே மக்களே, ஃபைனலா கிச்சனுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பொருளுங்க மட்டும் அங்க இருக்கு. அதையும் வரவங்க வந்து எடுத்து வச்சிருவாங்க. ஐயோ, நான் வேலை செய்யறதை விட வேலை செய்யறவங்களை மானிட்டர் பண்றதுதான் தமிழ்நாட்டிலே பெரிய விஷயம். அது உனக்கு புரியுமா? தமிழ்நாட்டிலே பெரிய விஷயம் மக்களே என்னால்தான் மக்களே இப்ப நாங்க வீடே மட்டும்தான் இந்த விஷயமே நடக்குது. மூட்டை முடிச்சு கட்டிட்டு நம்ம எங்க போறோம் நீங்க நினைச்சீங்களா? நம்ம எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கோம். வீடு ஃபுல்லா பூச்சி மக்களே, பூச்சி, பல்லி, கற்பாம்பூச்சி, அப்புறம் என்ன சொல்ல கரையான் எல்லாமே எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம கிளீன் கிளீன் இல்ல மருந்து, அந்த மருந்து அடிச்சு சரி பண்ணலாம் சொல்லிட்டு 2 years ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து. அதனால ஃபுல்லா இந்த பூச்சி வர ஆரம்பிச்சு. ஃபுட்ல எல்லாம் குட்டி 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 குட்டியா, அது ஏதோ அமெரிக்கன் கற்பாம்பூச்சி, ஆப்பிரிக்கன் கற்பாம்பூச்சி மக்கள். அதனால நம்ம இப்ப பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போறோம். பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போறோம். அதுக்கான ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மட்டும் திங்ஸ் மூவ் பண்ணி. இது பெரிய ப்ராசஸ் மக்களே. என்னன்னா வீட்ல இருக்க எல்லா பொருளையும் என்ன பண்ணணும், எடுத்து பத்திரமா வைக்கணும். ஏன்னா அந்த மருந்து வந்து மத்தது மேல ஃபுட் மேல படக்கூடாது. ஆக்சுவலி அது எடுத்து வைக்க வேணாம்னு சொன்னாங்களே என்ன மக்களே, நாங்க இதை கமிட் பண்ணோம். ஆனா எடுத்து வைக்கிறது சேஃப்டி, பேபி இருக்குன்றதுனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஓகே, நம்ம சேஃப்டி தானே முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம இப்ப எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. இப்ப திருப்பி அரேஞ்ச் பண்றதா என்ன பண்ண போறோம் தெரியல எங்களுக்கு. உள்ள இவ்வளவு நேரம் சொல்றேன். இங்க பாரு, இந்த ஷீட் தெரியுதா? ஆமா, இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஷீட் இருக்கு. நடுவுல இருக்க உட்ட மட்டும் அப்படியே இங்க சாப்பிட்டுச்சா பூச்சி? அப்புறம் மாரி நொறுங்கி கிடக்குது. ஏதோ சத்தம் கேக்குது. மக்களே, உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதா? இன்னொரு வாட்டி நான் கேக்குறேன் பாருங்க, வைக்கிறேன் பாருங்க. ஆள் இருக்கனால சத்தம் வர மாட்டேங்குது. ஆனா செம்மையா சத்தம் கேக்குது. ஏதோ தமத்தூண்டு பூச்சா என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்கு கர்மம். மேல மட்டும் மாத்திடலாம், இல்லாட்டி எதுக்கு ஃபுல்லா மாத்திட்டு ரிமூவ் பண்ணிடலாமா பேசாம? இது பாரு மேய்து பாரு வெள்ளை. ப்ரோ வீடு ஃபுல்லா வருமா ப்ரோ? இது இப்போ ஸ்ப்ரே அடிச்சிடலாமா? ஹிட் ஸ்ப்ரே பட்டமா பின்னாடி உட்டே இல்ல தெரியுதா? ஓகே மக்களே, ஆக்சுவலா ஒர்க் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணாங்கன்னா, இங்க ஹோல்ஸ் போட்டு, அது உங்களுக்கு தெரியல, அது இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு 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 ஃபுல்லா மெடிசனை வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. மெடிசன் போட்டு அதுக்கு மேல ஒயிட் சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஏதோ ஸ்ப்ரே பண்ணாங்கல்ல, அது வந்து வால்ல செவுத்துல ஃபுல்லா மருந்து அடிச்சிருக்காங்க. ஸ்ப்ரே பண்ணி இதுக்கு மேல இந்த மாதிரி பூச்சி வராதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா உங்க வீட்ல ஒரு பெரிய பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஸ்மெல்லெஸ் தான் மக்களே போட்டோம். ஆர்டர்லெஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஆக்சுவலி இப்ப நம்ம பண்ணது பெஸ்ட் கண்ட்ரோல். பெஸ்ட் கண்ட்ரோல்ல ஆர்டர்லெஸ், ஸ்மெல் இல்லாத ஒரு கெமிக்கல் தான் நம்ம பண்ணிருக்கோம். ஆனாலும் ஸ்மெல் வரதா செய்யுது. என்னன்னா ஆமா, எக்ஸ்ட்ராவா இது கொஞ்சம் நம்ம கேஷ் கொடுத்தோம்னா ஸ்மெல்லெஸ் நமக்கு பண்றாங்க. ஆனா அது அவ்வளோ ஒன்னும் ஸ்மெல் இல்லாமலாம் இல்ல. அவ்வளோ ஸ்மெல் இல்லாம லைட்டா இருக்கு, கம்மி ஸ்மெல்லா இருக்கு. ஆனாலும் லக்கியை வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க லக்கியை கீழேயே விட்டோம். ரொம்ப கம்மியா இருக்கு, விசிபிளா பார்க்க கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் மக்களை நினைச்சோம். ஆனா வந்தவங்க பேத்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த வுட் என்ன ஆச்சுன்னா, மைக்கா ரெண்டு பக்கமும் மைக்கா இருக்குமா, அதுக்கு நடுவுல வுட் இருக்கும். அந்த வுட்டே காணா, ஃபுல்லா சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. கிட்ட போய் நின்னு குர் குர் குர்ன்னு சவுண்ட் வர அளவுக்கு இருக்கு. அந்த ரூம்ல சுத்தம் காலி. இந்த தேர்ட் ரூம்லாம் இதுக்கு மேல தான் பாக்கணும். இப்போதைக்கு மெடிசன் போட்டிருக்கு, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இதுக்கு மேல தான் நம்ம பாக்கணும். என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஆள் அட்ரஸ் இல்லாம சுத்தின்னு இருக்குது. கூப்பிட்டாலும் வரது கிடையாது. ஒரு மனுஷன் இவ்வளவு பேக் தூக்கிட்டு வரானே, கொஞ்சம் வாங்கி தூக்குப்பா, எடுத்து வைப்பா, கார்ல எடுத்து வைப்பா. டைம் ஆச்சுப்பா, கார்ல எடுத்து வைப்பா. குழந்தை சாவகாசமா சுத்தி என்னம்மா இந்த அம்மாக்கு டூர் தான் இன்னைக்கு ஜாலியா சுத்தி நிக்கிறாங்க. எப்பவுமே தனியா லக்கி நாங்க எங்கேயுமே விட மாட்டோம். எப்படியாவது ஒரு ஆளு கூட இருப்பாங்க. இப்ப ஓவியா இருக்கு ஸ்கூல் லீவ்ல, அந்த ஒரு கன்சர்ன்னால இந்த அம்மா தப்பிச்சிட்டோம். நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்துக்கிச்சு. நாங்க வந்து பாத்துட்டு வந்தோம். ஓவியாவும் பாத்துக்கிச்சு. நான் இவ்வளவு பிரச்சனை உனக்கு மட்டும் உன் ட்ரெஸ் கிடைச்சிச்சுல, போய் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி இல்ல உண்மையா இவ்வளோ ஃபர்ஸ்டாவும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. எடுத்து வைக்கிறது ஓகே, சிம்பிளா வேலை முடிஞ்சிரும்னு நினைச்சோம்.
அது விளையாடிட்டு இருக்கு விடு. ஓகே மக்களே, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு என்ன பாப்பி இதுக்கு சித்தி பார்க்க போறோம். எல்லாமே ஆர்வத்தின் உச்சி. அவங்க சித்தி கால்ல இருந்து 10 போன் பண்ணிட்டா, எங்க இருக்கீங்க எங்க ஒரு நல்ல இடத்திற்கு நாங்க போயிட்டு இருக்கோம் மக்களே. ஆக்சுவலி லக்கிக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். இவர்கிட்டே பூவா கொஞ்சம் வாங்கி லக்கிக்கு வந்து ஊட்டி விட்ட மக்கள். ஏன்னா வீட்டுல குக் பண்ணிடலாம்னு நினைச்சோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் வீட்டுல சமைக்கிறதா மக்கள் எனக்கு பிடிக்கும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமையல. கேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே குக் பண்ணக்கூடாது. ஏன்னா மெடிசனோட நெடி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம நெய்பர் அக்கா கிட்டே நம்ம சமையல் பூவா வாங்கி லக்கிக்கு மட்டும் நாங்க அப்பயே ஊட்டி விட்டோம். நாங்க மட்டும் தான் இன்னும் சாப்பிடாம சுத்திட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நம்ம எங்க போறோம் லக்கி? லண்டன் போறோம். பிரியாணி இருக்கா? ரைத்தா இல்லையா? ரைத்தானா அந்த இதுதானா? ஆனியன் அது இருந்தா இப்ப இல்ல பிரியாணி. உனக்கு தேவை பிரியாணி, அது கச்சா போதும்ல உனக்கு. மிகவும் பஞ்சத்தில் அடிபட்டவர்கள் ரேஞ்சில பசியோட உச்சத்துல இருக்க மக்கள். எந்த ஒரு பொருளால மக்களே பிரஷ் இல்ல, பேஸ்ட் இல்ல, சோப். ஆனா நீ தெளிவா Dress மட்டும் மாத்தி வேண்டியமா கேடியா. இப்ப நீ குளிச்ச மாதிரி வெளி உலகத்தை ஏமாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு தான் தெரியுமே. இல்ல ஐலைனர் இல்ல, லிப்ஸ்டிக் இல்ல, எங்க இருக்குனே தெரியல எதுவுமே. இங்க பாரு பிரியாணி இருக்கணும்னு பக்கத்துல இருக்கு இந்த அம்மா. உள்ள வாப்பா தம்பி. இல்லையா? நின்னுட்டே எப்படிப்பா குழந்தை சாப்பிடுவீங்க? உள்ள வாங்கப்பா. என்ன பண்ணி சாப்பிடணும்? குட் கேர்ள் மாய்வா. அந்த அம்மா குடிச்சது வாங்கி அந்த அம்மா குடுத்துட்டு நம்ம ஷேர் கேட்டா யார் நீ அப்படின்னு. உணவு கிடைத்தவுடன் உயிர் வந்து விட்டது மக்களே. அதுவும் பிரியாணி உணவு கிடைத்தவுடன். ஆக்சுவலா நாங்க சாப்பிடறப்ப பேசக்கூடாது மக்களே. அதனால நாங்க சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். ஓகே மக்களே, உணவு அருந்தி முடிச்சாச்சு. ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து எங்க போறோம்ன்றத நீங்க முன்னாடியே பாத்து இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம ஸ்ப்ரே பண்ணது வந்து 2 to 3 days நம்ம வந்து ஸ்டே பண்ணக்கூடாது மக்களே வீட்டுல. ஆக்சுவலா நம்ம ஸ்மெல் இல்லாததா ஸ்ப்ரே பண்ணோம். இருந்தாலும் அந்த ஸ்மெல் வர்றதுனால 2 to 3 days வந்து வீட்டுல இருக்காதீங்க, அதுவும் பேபி வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப 3 பேரும் ஒட்டுக்கா கிளம்பி நம்ம வந்து திருவொற்றியூர் போறோம். இடம் இருக்கு மக்களே, எங்களால பேச கூட முடியல, தூக்கமா வருது. அதனால நம்ம என்ன பண்றோம், அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களை மீட் பண்றோம். ஓகே மக்களே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நல்லா ஃபுல் ஸ்லீப்பிங் மோட் போட்டாச்சு. கருக்கோலக்கே இன்னும் உள்ள நல்லா தூக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வந்து வேக்கப் ஆயிட்டேன். இன்னொரு 2 days கழிச்சு தான் நம்ம வந்து கந்தரக்கோட்டை விட்டு நம்ம போறோம். நம்ம டயர்டு, பிகாஸ் மார்னிங் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது. லக்கியும் மார்னிங்கே வேக்கப் ஆயிட்டாங்க. அதனால ரொம்ப ஸ்லீப்பிங் ஆயிடுச்சு. நான் மட்டும் கொஞ்சம் வேக்கப் ஆயிட்டேன். ஏன்னா மேல போய் அம்மா அழுத்தெல்லாம் நாங்க வந்து கதை பேச போறோம். அதனால வீடியோ ஆகியத்தோட முடிச்சுக்கிறோம். திருப்பி நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்போ உங்களை நாங்க வந்து மீட் பண்றோம். ஆக்சுவலா நம்ம யாரு கூப்பிட்டு பெஸ்ட் கண்ட்ரோல் போனோம்னா JCS பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறவங்க கூப்பிட்டு தான் நம்ம பண்ணோம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் கொடுக்குறேன். ட்ரஸ்ட் மீ, சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. நீட்டா கிளீனா அம்மையாவே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கும் வேணா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நேம் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்மே கொடுப்பாங்க. பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு. வீட்டுல ஆக்சுவலா நாங்க வெறும் கருப்பாம்பூச்சி மட்டும் தான் கூப்பிட்டு மாட்டோம். அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்து எதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ் போடணும், என்ன பண்ணணும்ன்றத அனலைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு சூப்பர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, வேற மீட் பண்றோம். இப்ப மேல போறேன் கதை பேசுறதுக்கு. பாய்.